புதுச்சேரி காவல்துறை சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்க உள்துறை அமைச்சரின் உத்தரவின்படி டிஜிபி மேற்பார்வையில் 10 காவலர்களை உலகம் தரம் வாய்ந்த சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் வகையில் உருவாக்கியது புதுச்சேரி போலீஸ் துறை. புதுச்சேரி காவல்துறையில் பல ஆண்டுகளாக உள்ள ஆள் பற்றாக்குறை, பதவி உயர்வு, டிரஸ் அலோன்ஸ் போன்ற பல திட்டங்களை நிறைவேற்றி பொதுமக்களை பாதுகாக்கவும் ஆபரேஷன் திரிசூல், வாரந்தோறும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் போன்ற திட்டங்களை தீட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வரும் காவல்துறையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தலைமையில் அனைத்து விதமான செயல்களையும் புதுச்சேரி காவல்துறை செய்து வருவதுடன் சைபர் குற்றங்களை உடனுக்குடன் கண்டுபிடிப்பதில் புதுச்சேரி மாநிலம் முதன்மையில் உள்ளதை உறுதிப்படுத்திட பல்வேறு வழக்குகளில் வடமாநில குற்றவாளிகள், இணையவழி குற்றவாளிகள் கைது செய்து வரும் நிலையில் புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவின்படி டிஜிபி ஷாலினி சிங் IPS அவர்கள் மேற்பார்வையில் சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்க 10 காவலர்கள் தேர்வு செய்து உலகத்தரமான சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் படிப்பு மற்றும் தொழில்நுட்பத்திற்காக அனுப்பி வைத்து கோடிக்கணக்கில் பணம் செலுத்தி இந்த படிப்பிற்கும் தொழில்நுட்பத்திற்கும் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் உலகத்தரம் வாய்ந்த சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்கும் காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 10 காவலர்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு அர்ப்பணிக்க உள்ளார். மேலும் இவர்கள் சைபர் குற்றங்களை உடனுக்குடன் கண்டுபிடிப்பதுடன் வெளிநாடுகளிலும் தொடர்பில் இருப்பார்கள். ஆகையால் புதுச்சேரி பொதுமக்கள் சைபர் கிரைம் குற்றங்களில் சிக்கிக் கொண்டால் புதுவையில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறும் அல்லது பொது தொலைபேசியான 1930 என்ற எண்ணிற்கு தகவல் கொடுத்தால் காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் குற்றங்கள் உடனுக்குடன் கண்டுபிடிக்க முடியும் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் நாளை உலகத்தரமான சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் 10 காவலர்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைவர் டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் தலைமையில் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு அர்ப்பணிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.